பெற்றெடுத்த தாந்து எதுக்குடா இருக்கிறோம்? கேட்டிருக்கணும். எங்களுக்கு தெரியாத கல்யாணம் பண்ணா எங்களுக்கு தெரியாது. பின்னாடி ஊரு கோய்கறி போடுற உடம்பு சூடாகி போகுது. ஒரு நாளைக்கு கல்யாணம் சோறு தெரியுமா? கல்யாணம் சோறு போட மாட்டான். சாம்பார் சாம்பார், ரசம் ரசம், மொறு மொறு, வட வட, பாயசம் பாயசம் பார். கல்யாணத்துல ஒரு போட்டு கொடுப்பாங்க. நீ சாப்பாட்டு காலியரு என் தகுதி போச்சே நான் சொல்றேன். எங்க அம்மால சூப்பரா உங்க அம்மால லேட்டஸ்ட் இத மாடல் 2025 மகனே கதிரவா, அப்பா நாட்டு எப்படி இருந்தது? சிறப்பான நாட்டத்தில் குறியேண்டதே காண முடியாது. மிக்க மகிழ்ச்சியானது அப்பா. அப்படியா? ஆமா ஆமா. என் அழைத்த காரணம் என்ன? எதுக்கா வர வைத்தது தெரியுமா? நீயும் வளர்ந்து விட்டாய். உனக்கு திருமண செய்தி கண்குளிர பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது. அப்பா இதுதான் ஒரு ஆசை என்றால் நான் என்ன மறுப்பா கூறப்போகிறேன். நாங்கள் விருப்பப்படியே செய்து முடியுங்களப்பா. திருமணத்துக்கு சமாதானம். புறப்பட பெண்ணை பார்க்க. அப்பா நில்லுங்கள். ஆமா எங்க செல்கிறீர்கள்? பெண் பார்க்க போறோம். அந்த சிரமத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. என்னடா சொல்ற? பெண்ணை நானே பார்த்து விட்டேன். பெற்றெடுத்த தாய் தந்து நாங்கள் இருவரும் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு பெண்ணு பார்த்துட்டியா? என்ன பார்த்துட்டுமா? எந்த நாட்டு இளவரசி? இதே நாட்டை சேர்ந்தவள். நம்ம நாடா? ஆமா பள்ளி அப்பா ஏன் இங்குதான் இருக்கின்றார்? நாம் அரண்மனையில் இருக்கின்றார். யாரு கிடையாது. அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி கண்ணையை தான் காதலிக்கிறார். நம்முடைய குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? அரச பரம்பரை, பணக்கார குடும்பம். அதை விட்டுட்டு போய் போய் அனாதை ஓடி வந்தா அடக்கலை கேட்டா அடக்கலை கொடுத்த வீட்டு வேலைக்கு சேர்த்துக்கிட்ட அவளை எனக்கு காதலிக்கிறேன். அவளை மறந்து விடு. இந்த திருமணம் கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். திருமணம் நடக்காதா? ஆமா. ஆசனம் கட்டணாயா அதுல வச்ச வாய் என்ற கவியா டேய் அறிவு இருக்கவங்க அதானே படிச்சு முட்டாள இருக்கடே போய் போய் வேலைக்கு காதலிக்கிறேன். தகுமாடா பேசிக்கிட்டாங்க உங்களுக்குலாம். எல்லாம் வெட்டி செலவா பேசு. ஐயா சொல்லிக்கிறா. இல்ல நீங்க எப்படியாப்பட்ட ஒரு நாட்டு இளவரசரு போய் போய் நம்ம வீட்டுல வேலை செய்யறவன் ஒரு பணம் கிடையாது. அவங்க போய் லவ் பண்றா. நான் உண்டியா பாலா பாலா மறந்து விடு. தாய் தந்தையில ஒரு ஒரு மகள் இறந்துருவாங்க அங்க அழுகுறாங்க. ஆமா நீங்க இருவரும் எதுக்கு அழுகுறீங்க? நீங்க தயவுசா தவறா நிக்க கூடாதுங்க. இப்ப நம்ம ஊர்ல கூட சரி யாருன்னா கொஞ்சம் படுத்த படிக்க உடம்பு முடியாம படுத்து சின்ன படுத்து கிடக்குறாங்க. அவன் மேல பரிதாபப்பட்டு ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஒரு சோறு போட மாட்டான். இதே அவன் செத்துட்டான்னு வைய 100 மெச்சிக்கிறதுக்கு 500 ரூபாய் கொடுத்து மாலை கட்டணும் போடுவான். செத்தவனுக்கு தெரியுமா நம்ம பூ பல்லா குடத்தோ எடுத்து போறாங்க இல்ல கவுர் கட்டி எடுத்து போறாங்க. அது மாதிரி இருக்கும்போது யாரும் எதுவும் மனப்பத்து கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் ஐயோட அதை பண்ணி இதை பண்ணி அப்புறம் சொல்லி கிடப்பா. அதனால நீ செத்துக்கு பிறகு யாரு அழுதாங்க தெரியுமா? அது எப்படி அழுதுக்குறேன்? உன் தாய் தந்தைக்கு பிறகு இந்நாட்டு அரசாட்சி புரிய போவர்கள் அந்த பெண்ணிற்காக இப்படி ஒரு முடிவா? சரி இப்போது என்ன கண்ணு கேட்டு திருமணம் செய்ய வேண்டும். உண்மைதான். சரி ஒரு நீங்கள் பெற்றெடுத்த ஒரே மகன் ஒப்பற்ற மகன் அந்த பெண்ணை வளர்த்து விட்டால் திருமணம் செய்து வைத்து விடலாம். நான் யாரு? எப்பேற்பட்டவன்? இந்நாட்டு அரசன் தகுதியா எனக்கு? அண்ணா நீங்க போக முடியுமா? நாட்டு மக்கள் தவறு செய்தால் இவன் திருத்த வேண்டும். இவனே பெருமட்ட கேவலமான ஒரு தொழில் செய்தால் இருந்தாலும் ஆசைப்பட்டு விட்டால் இருந்தாலும் முடியாவாங்க. நீங்க போக முடியுமா? நானு போங்க கண்டிப்பா நடக்காதுடா.
நடக்க விட மாட்டேன். இத பாருங்க. அவளை மறக்கத்தான் வேணும். விடுங்க. ஏய். ஏங்க கோபப்படுறீங்க? இத பாருங்க. பிள்ளையுடைய சந்தோஷங்க நம்முடைய சந்தோஷம். வாழ்க்கை அவன் கையிலங்க. அவன் விருப்பம் போல விட்டுடுங்க. அட்டாவல வணக்கா பாடுற ஒரு புள்ளன்னு வணக்கத்து என் தகுதி போச்சு, தரம் போச்சு. தகுதி தூக்கி தாவத்துல போயா ஊர்ல வாயா. பஞ்சு பஞ்சு உள்ள ஆசைப்பட்டாரு என்ன பண்ணலாதீங்க. ஆசைப்படாதா? தகுதியோட ஆசைப்படணும். என்ன சொல்றேன்னா ஏய். இன்னைக்கு நம்ம செத்துட்டா கொல்லி போட்டு ஒரு புள்ள வேணும். அதனால? நான் வந்து கொல்லி போடுவேன்னா நான் அதனால? நான் உன்னை சொல்லி என்ன சொல்லி தப்பு கிடையாது. புள்ளி வந்து தேவடியா சரி கிடையாது. தேவடியா தேவசத்த பையன். புள்ளிய பத்தினா மட்டும் போறாது. வளர்க்கும் போதுதான் இந்த வெயி போடா. அந்த சாப்பிட சொல்லி வளர்க்கணும். அடிச்சு வளர்க்கணும். வளைச்சு வளர்க்கணும். கொல்லாதி மாதிரி ஊர் சுத்த விட்டா அப்ப நான் அப்படிதான் போவோம். ஒரு புள்ள ஒரு மானாவரே சோத்த போட்டு வளர்த்தாலே ஏய் பேசாத உயிர் எடுத்துருவோம் உன்னை நான். பாத்தியாடா டேய். மன்னா மன்னா உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு கிடையாது, அனுபவம் கிடையாது. தயவு செய்து நீங்க நீதி வழிவாத மன்னர். நீங்க உங்களுக்கு போய் சாதாரண ஒரு இட்டக்கால் செருப்புக்கு சமமா இருக்கக்கூடிய வேலைக்காரன் நான் புத்திமதி சொல்ற அளவுக்கு நீங்க நந்துக்காதீங்க மன்னா. மன்னா காதல் என்பது மனதோடு மனது சேர்ந்து வருவது காதல் தவிர ஜாதி மதம் இனம் தகுதி தராதரம் அந்தஸ்து அதிகாரம் பார்த்து வருவதில்லை மன்னா. ஒன்னா என்னமா அப்படி கிடையாது. ஒன்னா என்ன ஐயா, நம்ம பிறக்கும் போது முதல்ல நம்மள யார் குலப்பாட்டினாங்கன்னு தெரியாது. நம்ம செத்ததுக்கு அப்புறம் கடைசியா யார் குலப்பாட்ட போறாங்கன்னு தெரியாது. ஒரே சின்ன விஷயம் தான். முதல்ல நம்ம தாயின் வயிற்றுல முதல்ல பிறக்கும் போது நமக்கு முன்னாடி உடையத்து தாயின் வயிற்றுல முதல்ல பனிக்கொடும். கடைசியா செத்ததுக்கு அப்புறம் இடுகாடுன்னு சுடுகாட்டுல கடைசியா உடைய போட்டு மண்கொடும். முதல்ல உடையத்து பனிக்கொடும், கடைசியா உடைய போட்டு மண்கொடும். இடையில வாழும் போது மத்தவங்க மனசு உடையாம வாழ்ந்துட்டு போடும். என்ன ஐயா வாரிமா போறோம். செத்ததுக்கு அப்புறம் தகுதின்றீங்களே, தகுதி பார்த்து பழகிறவெல்லாம் செத்து டக்க கை கட்டிங்க தூரமான வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பான். ஆனா தகுதி பார்க்காத நட்போடு பழகிறான் பார், அவன் தான் ஐயா கடைசி வரை செத்ததுக்கு அப்புறம் தோல் மேல சுமந்துட்டு போவான். ஏதோ இப்படிப்பட்ட ஒரு வயசு புள்ள மனசுல ஆசைப்பட்டு போச்சு. உங்க தகுதிக்கு தவிர வேற நாட்டு இளவரசியை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறீங்க. மனசுல ஒருத்தியில உடம்புல ஒன்றோட்டி வாழ்க்கை வாழ முடியுமா சொல்லுங்க பாப்போம். ஐயா மன்னா, தயவு செய்து இப்படிப்பட்ட புள்ள போயிடுச்சா மீண்டும் திரும்பமா ஐயா மனசு கொஞ்சம் இறங்க. ஐயா கொஞ்சம் இறங்க. மதிக்காத புள்ள இருந்தா என்ன செத்தா என்ன பெற்றெடுத்த தாந்து எதுக்குடா இருக்கிறோம். எங்களுக்கு கேட்டிருக்கணும். எங்களுக்கு தெரியாத கல்யாணம் பண்ணா என்ன சொல்றேன்னா எங்களுக்கு தெரியாது. கோவப்படாதீங்க. ஒரு பணக்கார பின்னாடி ஊரு கோய்கறி போடுற உடம்பு சூடாகி போகுது. ஒரு நாளைக்கு கல்யாணம் சோறு தெரியுமா? கல்யாண சோறு போட மாட்டான். சாம்பார் ரசம் மொறு வட பாயசம் பார். கல்யாணத்துல ஒரு கோட்டை கொடுப்பாங்க. நீ சாப்பாட்டு காலியரு என் தகுதி போச்சேன்னு நான் சொல்றேன். ஏழ்மை குடியில இருக்கிறவருடைய அந்த கண்ணுக்கு ஆனவன் தான் நாட்டு அரண்மனை மருமகளை வந்துட்டா எல்லாம் ஒண்ணாயிட போகுது. தயவு செய்து எனக்காக நீங்க கல்யாணம் வீதியில போக முடியுமாடா? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு ஆள் தேடிச்சுன்னா இசிக்க முடியாது. எங்க போறாங்க? ஒரு ஆள் இசிக்க முடியாது. ஊரு சேர்ந்தா தான் இசிக்க முடியும். அப்படியா? நாங்க ஜமாவா ஆயிட்டோம். நீ மட்டும் தனி இருந்து என்ன பண்ண போற? எங்க ஜமாவை சேர்ந்துக்கின்றேன். பெரிய தொல்லியா போச்சுடா உங்களா கூட. சரி எப்படியோ ஒண்ணு தகுதி போனாலும் பரவாயில்ல, வெச்சிக்கிற வாழ போறவாவ திருமணத்திற்கு சம்மதம். அவரு 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த புள்ள, நான் வந்து பெறாத புள்ள. அதனால அம்மானே சந்தோஷம் கட்டி பிடிக்கிறான். மாட்டினதுல பட்ட ஜிலேபி தான். கட்டிங்கிற உரிமை தொட்டு தாலி கட்டினா பாரு, அவனு மட்டும் தான் உரிமை. பிள்ளைங்களுக்கு கிடையாது. நீ வேலைக்கார பையன் தொடக்கூடாது. அப்படி இல்லடா, அப்படிலாம் பிரிச்சு பேசுறீங்க. நீ புடிச்சுக்கிறேன் பேசணும். ஐயோ ஐயா ஐயா சும்மா கழுத்து அறுத்துறோம். அதெல்லாம் விடுங்க. இப்ப கண்ணைக்கு பாக்கணும். என் காதலை இதுவரை காணவில்லையே, எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லை.
பச்சரிசி பச்சது போல பல்வரிசை பச்சரிசி பல்வரிசை குயிலே எனமல மகிழே நலல்ல ஆமாங்க அவன் எங்க போய் வந்து தெரியுமா கன்னியோடும் ஓடுது பாரி தேகமெங்கோ கன்னிமணம் எங்க அம்மால சூப்பரா உங்க அம்மால லேட்டஸ்ட் இதான் மாடல் 2025